நமஸ்காரம். இன்னைக்கு நான் முளைக்கீரை கூட்டு பண்ண போறேன். முளைக்கீரை வாங்கி இந்த மாதிரி ஒன்னொன்னா எடுத்து உதறிட்டு இந்த தண்டை மொத்தம் இந்த வேற மொத்தம் இப்படி எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டுட்டு இதை நல்லா சேர்த்து வச்சு நல்லா பொடியா நறுக்கணும். இந்த தண்டுல நல்ல சத்து இருக்கு, அதனால முளைக்கீரை வாங்கியிருக்கேன். முளைக்கீரை கூட்டு பண்ண போறேன். கூட்டுக்கு பயத்தம்பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் நல்லா அலம்பிட்டு ஊற வச்சிருக்கேன். அதுல இந்த 2 தக்காளி போடுறேன். அப்புறம் இந்த 2 பச்சை மிளகாய் போடுறேன். கீரை கூட்டுக்கு பொடியா நறுக்கி நல்லா அலம்பி வச்சிருக்கேன். இதை நல்லா தண்ணியில போட்டு வச்சிருக்கனால நல்லா புழிஞ்சு தூக்கி இந்த பருப்புல போடணும். அந்த கீரையிலேயே ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அலம்பி போடணுங்கிறதுனால அந்த கீரை அலம்பும் போதே அந்த ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சு போட்டு வச்சிருக்கேன். அதனால இதையெல்லாம் புழிஞ்சு இந்த பருப்புல போடுறேன். கீரை அலம்பி பருப்புல போட்டேன். இப்போ குக்கரை மூடிட்டு அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 4 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான். கீரை கூட்டுக்கு வெங்காயம் வதக்கி போட்டு தாளிச்சு கொட்ட போறேன். அதை முதலே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு இல்பச்சட்டி போட்டிருக்கேன். எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறேன். இந்த மிளகா வத்தல் போடுறேன். உளுத்தம்பருப்பு, கடுகு வெடிச்சிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போடுறேன். இப்போ இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். அதை இந்த போடணும். சின்ன வெங்காயம் 150 கிராம் நல்லா பொடியா நறுக்கி வதக்கிட்டு இருக்கேன். வதக்கி முடிஞ்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த கீரையை நல்லா மசிச்சு இதை அதில் எடுத்து போடணும். வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். திறந்துட்டேன். இப்போ கீரை பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடுத்து. இதை கரண்டியோ மத்தோ போட்டு நல்லா மசிச்சுட்டு உப்பை போட்டு அடுப்புல வச்சுட்டு இந்த வதக்கினதையும் எடுத்து அதுல போட்டுடணும். கீரையை நல்லா கரண்டியாலேயே மசிச்சுட்டேன். இப்போ உப்பு போட போறேன். உப்பு போட்டுட்டு அடுப்புல வச்சு லேசா ஒரு கொதி வந்தோடனே அந்த வெங்காயத்தையும் அதுல போட்டுட்டு இறக்கிடணும். கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வதக்கின வெங்காயத்தை அதுல போட போறேன். ஓகே, வெங்காயம் கீரை எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தோடனே அடுப்புல இருந்து இறக்கிடலாம். 2 நிமிஷத்துல இறக்கிடலாம். இப்போ கீரை கூட்டு ரெடி ஆயிடுது. எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.